ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து போதைப் பொருள் பார்ட்டி ஒன்று வச்சிருக்கணும். அதில் 26 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த அதிரடியான சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்ட 19 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த மேலதிக விவரங்களையும், அத்துடன் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற பணம் பெருமளவில் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தமாக சில இடங்களில் கிராம சேவையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில சில பிரச்சனைகள் வந்துருக்கு தானே, அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கண்டி மாவட்டம் தெல்தெனிய என்ற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஒரு பார்ட்டி ஒன்று நடந்திருக்குது நேற்று வெள்ளிக்கிழமை இரவு. இந்த பார்ட்டி போதைப்பொருள் பார்ட்டி என்று சொல்லப்படுகிறது. இந்த பார்ட்டியில் ஈடுபட்ட, இந்த விருந்தில் ஈடுபட்ட 26 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அதிரடியாக. அதில் 4 பெண்களும் ஏனையவர்கள் ஆண்களும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பார்ட்டி எப்படி ஒழுங்கு செய்யப்பட்டது என்பது சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைத்தளங்கள் இருக்குது தானே, அதில் விளம்பரம் செய்திருக்கணும். இந்த மாதிரி இன்ன ஹோட்டலில் இன்ன முகவரியில் இருக்கக்கூடிய இன்ன ஹோட்டலில் இத்தனை மணிக்கு பார்ட்டி இருக்குது, இந்த போதைப் பொருள் பார்ட்டியில் உங்கள் எல்லாரையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த மாதிரி தான் போடுவினம் அழைப்புதல் போட்டது மட்டுமில்லாமல், இந்த பார்ட்டியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களால் இயன்ற போதைப் பொருட்களை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று போட்டிருப்பினும் போல இருக்கு. போனாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான போதைப் பொருட்களையும் கொண்டு போயிருக்கணும். அந்த வஞ்சகம் இல்லாமல் குறை குற்றங்கள் வந்துடக்கூடாதுக்காக எல்லா விதமான போதைப் பொருட்களையும் கொண்டு போயிருக்கணும் பார்ட்டிக்கு போனாக்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் போதைப் பொருள் 4134 மில்லிகிராம், அதே போல் கஷிஷ் போதைப் பொருள் 1875 மில்லிகிராம், அதே போல் குஷ் போதைப் பொருள் 2769 மில்லிகிராம், அதே மாதிரி கொக்கைன் போதைப் பொருள் 390 மில்லிகிராம், அதே போல மஷ்ரூம் என்று சொல்லப்படுற ஒரு போதைப் பொருளாம் 804 கிராம், அதே போல அந்த போதைப் பொருள் மாத்திரை இருக்கு தானே, அதில் 13 மாத்திரைகள் கொண்டு போயிருக்கணும். அதே போல சட்டவிரோதமான சிகரெட்டுகள் 12 கொண்டு போயிருக்கணும். இந்த மாதிரி தங்களால் இயன்ற காணிக்கைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த பார்ட்டியில் கலந்து கொண்டு நேற்று வெள்ளிக்கிழமை இரவு தானே நல்லா பார்ட்டி பண்ணிக்கணும். விடிய போயிட்டு போலீஸ் அவ்வளோ பேரையும் கைது செய்திருக்குது. 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 பெண்கள் உட்பட சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்டு தான் இந்த பார்ட்டி நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது தெல்தெனிய பகுதியில் இருக்கக்கூடிய விக்டோரியா நீர்த்தக்கம் இருக்குத்தானே, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் இந்த களியாட்ட விருந்து நடந்ததாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்ட 19 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தலா 1 லட்சம் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த 19 பேரும் இப்போ கைது செய்யப்பட்டவை என்று சொன்னால், போன நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நாடு முழுக்க பேரிடர் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கும் போது, உயிரிழப்புகளை பற்றின செய்திகளை நாங்கள் கவனமாக இருக்கும்போது இவை என்ன செய்திருக்கிறோம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பகுடிவதை என்று சொல்லி அந்த சித்திரவதை எல்லாம் செய்வினம் தானே, அதை செய்திருக்கிறோம். அதாவது புதுமுக மாணவர்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு, புதுசாக வந்த மாணவர்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு அரம்புறமாக அடிச்சிருக்கணும். இந்த 19 பேரும் அதாவது அடித்து துன்பப்படுத்தி அவனை கத்தி குளர வச்சு ஐயோ அம்மாண்டு கத்தி குளர வைக்கிறதான் இவர்களுடைய பகுடிவதை. அதை பார்த்து சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதாம். இன்னும் ஒரு அள வச்சு போட்டு அதை பார்த்து சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதா அந்த பகுடிவதை என்ற பெயரில் செய்யப்படுற கொடுமைகள் இலங்கை பல்கலைக்கழகங்களில் அதுதான் நடந்திருக்குது. எனவே அதில் இந்த 19 பேரும் கைது செய்யப்பட்டு இவ்வளோ காலமும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்து இப்போ தான் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1 லட்சம் ரூபா பிணையில் இவர்களை கோப்பாய் போலீசார் கைது செய்திருந்தார்கள். இப்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீதான விசாரணைகள் எதிர்காலத்திலும் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய சாபக்கேடுகளில் இந்த பல்கலைக்கழகங்களில் நடக்கிற இந்த அட்டூழியங்கள் அநியாயங்கள் மிக முக்கியமானவை. சொல்றது சும்மா பகுடிவதை என்று சொல்லி, இது பகுடியா, இன்னொருத்தனை கூப்பிட்டு அடித்து துன்பப்படுத்தி அவனுக்கு காயம் ஏற்படுத்துறது, எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கணும். இதெல்லாம் பகுடி என்றே சொல்ல முடியாது. எனவே பகுடிவதை என்று சொல்லி ஒரு லேபிளை ஒட்டி போட்டு அதுக்கு பின்னால் நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான மனித குலத்துக்கு ஒவ்வாத இழி செயல்கள் தான். எனவே இலங்கையை விட்டு இதெல்லாமே மிக விரைவில் ஒழிக்கப்படணும் என்றுதான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்காக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு நிதியம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஏராளமான உதவிகள் அந்த நிதியத்துக்கு கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்னும் சில விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. ஒரு ஹோல்டிங்ஸ் கம்பெனி ஒன்று, ஒரு தனியார் ஹோல்டிங்ஸ் கம்பெனி ஒன்று 225 மில்லியன் ரூபாவை வழங்கியிருக்கிறது இந்த
ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு. அதே போல பொலனறுவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அரிசி ஆலை, அதாவது நிறைய அரிசி ஆலைகள் கொண்ட ஒரு முதலாளி, அவர் வந்து 100 மில்லியன் ரூபாய் வழங்கியிருக்கிறார் இந்த நிதியத்துக்கு. அதே போல ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று, அதுவும் ஒரு தனியார் நிறுவனம் தான், மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று 5 மில்லியன் ரூபாய் வழங்கியிருக்கிறது. அதே போல ஒரு பெண் ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சொந்த காசுல இருந்து, அவருடைய பேர் வந்து ஜனந்தி சந்தனிகா, அவ வந்து தன்னுடைய சொந்த நிதியில இருந்து 10 மில்லியன் ரூபாவை வழங்கி இருக்கின்றார். இப்ப நீங்க படத்துல பார்க்குற இவாதான். எனவே இப்படியாக ஏராளமான உதவிகள் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வந்து குவிவதாக சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற பணம் பெருமளவில் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கை மத்திய வங்கி இந்த புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும், போன மாதம் வரைக்கும், இவ்வளோ காலத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு பணங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 7.19 பில்லியன். 7.19 பில்லியன் என்று சொன்னால் 719 கோடி. 719 கோடி இலங்கை ரூபாய் கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் இல்ல, 719 கோடி அமெரிக்க டாலர்ஸ் வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறது வெளிநாடுகள்ல இருந்து. அதாவது வெளிநாடுகளுக்கு வேலைக்காக வந்திருப்பவர்கள் இருக்கிறாங்க தானே, அவர்கள் உழைச்சனுப்பின காசு தான் இந்த 719 கோடி அமெரிக்க டாலர்ஸ் முதல் 11 மாசங்கள்ல. இதே காலப்பகுதியில் போன வருஷம் 2024ஆம் ஆண்டு இதே காலப்பகுதியில் வந்து 596 கோடி அமெரிக்க டாலர்ஸ் வந்திருந்ததாம். எனவே 20% வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. எனவே வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு பெருமளவில் நிதி வாரது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். இலங்கையினுடைய 14 மாவட்டங்கள் இன்னமுமே மண் சரிவு அபாயத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மாவட்டங்களினுடைய முழுமையான பகுதி இல்லை, அந்த மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட பகுதிகள் இப்போவுமே வந்து எந்த நேரத்திலும் மண் சரிவு ஏற்படலாம் என்று சொல்லி ஒரு சிவப்பு எச்சரிக்கை பகுதியாகவே இருக்கின்றன. இந்த 14 மாவட்டங்களும் வந்து இலங்கையினுடைய மொத்த நிலப்பரப்பளவு இருக்குதானே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30% என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு நாட்டினுடைய 30% பகுதியில் ஆபத்தான பகுதி என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று சொல்லலாம். எனவே இந்தந்த பகுதிகளில் வந்து சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் பட்சத்தில் வந்து உடனடியாக அந்த பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேறணும் என்று சொல்லி முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறீர்கள், இந்த இடம் வந்து டேஞ்சரான இடம், எப்பெல்லாம் வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுதோ அப்ப நீங்க வெளியேறணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து உண்மையில் ஒரு துயரமான விஷயம்தான். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்று புத்தளத்துக்கு சென்றிருக்கின்றார். புத்தளத்துக்கு சென்று அங்கு மாவட்ட செயலகத்தில் நடந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசியிருக்கின்றார். அங்குள்ள நிலைமைகளை கேட்டறிந்திருக்கிறார். இந்த பேரிடர் காரணமாக புத்தளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, என்ன மாதிரியான நிவாரண பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன, என்ன நடக்குது என்று சொல்லி சகல விவரங்களையும் கேட்டறிந்திருக்கிறார். அதில் வந்து நிறைய ஆலோசனைகளையும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான முதலாவது ஆலோசனை என்னென்னு சொன்னால், இந்த வீதிகளை வந்து புனரமைக்கைக்குள்ள வந்து சும்மா டெம்பரரியாக அமைச்சு போட்டு போனால் காணும், அல்லது தற்காலிகமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்னு சொல்லி நினைச்சு கொண்டு வீதிகள் அமைக்காதேங்கோ. இனி எந்த வெள்ளம் வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் நிரந்தரமாக நிற்கக்கூடிய மாதிரியான வீதிகளை வந்து அமையுங்கோ, பாலங்களை வந்து அமையுங்கோ, அதற்கான முயற்சிகளை எடுங்கோன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறார். இது வந்து மிக மிக தேவையான ஒரு அறிவுறுத்தல் என்று சொல்லலாம். என்னென்று சொன்னால், வீதிகளும் பாலங்களும் வந்து சரியான முறையில் கட்டமைக்கப்பட்டால், அந்த வடிகால் அமைப்பெல்லாம் வந்து சரியான முறையில் இருக்குமாக இருந்தால் பெருமளவிலான சேதங்களை வந்து குறைக்க முடியும். முற்றுமுழுதாக வந்து தடுக்க முடியும் என்று சொல்லல, சேதங்களை வந்து குறைக்க முடியும். தண்ணி வந்து ஒழுங்காக வழிஞ்சு ஓடினாலே போதும், எங்குமே தேங்காமல் இருந்தாலே போதும். எனவே அதற்கேற்றபடி அந்த உட்கட்டுமானங்கள் எல்லாம் வந்து அமைக்கப்படணும், மிக மிக அவசியமானது. அதைத்தான் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் என்னென்னு சொன்னால், அந்த 25,000 ரூபா கொடுப்பனவு இருக்குத்தானே, அந்த கொடுப்பனவு வந்து சில பல மக்களுக்கு வந்து கிடைக்கல. கிராம சேவையாளர்கள் வந்து எங்களை பார்க்கவே இல்லை, திரும்பி பார்க்கல என்று சொல்லி மக்கள் கூட சொல்லி கொண்டே இருக்கணும். பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கருத்தோவியத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார். ஒரு கிராம சேவையாளர் ஒரு ஆள், பெண் கிராம சேவையாளர் ஒரு ஆள் அந்த வீட்டை நோக்கி போறா, கையில் பேப்பரை கொண்டு போறா பதிவெடுக்கிறதுக்காக. அப்ப அந்த வீட்டில் இருக்கிறவர் வந்து ஆவலோட பார்க்கிறார் அந்த சேத விவரங்களை வந்து சொல்றதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, திடீரென்று அந்த கிராம சேவையாளருடைய சாரி இருக்குதானே, சாரியை பிடிச்சி ஒரு கை வந்து இழுக்குது. அங்கால பின்னுக்கு இருந்து ஒரு கை வந்து இழுக்குது. இந்த வீட்டை போக வேண்டாம், இந்த வீட்டை பதிய வேண்டாம், இந்த வீட்டுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி. எனவே அந்த கை வந்து யாரை குறிக்கும் என்று சொல்லி தெரியல. எனவே இப்படித்தான் நடக்குது போல நடக்குது. கிராம சேவையாளர்கள் விரும்பினாலும் அவர்களை வந்து யாரோ ஒரு சில கைகள் வந்து தடுக்கின்றன என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். யார் அந்த கைகள் என்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது.
எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.